27/7/2023 முரளியிலிருந்து கேள்விகள். பதில் கிடைச்சதா எல்லாருக்கும்? முதல் கேள்வி, ஈஸ்வரிய குழந்தைகள் என்ன செய்தால் இறந்து விட்டார்கள் என்று அர்த்தம்? தவறு இல்லை, விகாரத்துல ஈடுபட்டுட்டு. ஈஸ்வரனுடைய குழந்தை என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு, ஈஸ்வரனுடைய குழந்தையை ஆகிவிட்ட பிறகு விகாரத்தில் சென்றால், விகாரத்தில் ஈடுபட்டால் இறந்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஓகே, இப்பயும் என்ன பண்ணோம், செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது கேள்வி, எப்பொழுது 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்? எப்பொழுது 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்? சுயம் பகவான் கூறுகிறார், ஒருவேளை நீங்கள் விகாரங்களில் சென்று விகாரத்தில் ஈடுபட்டு விட்டு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டு மறைத்தால், சொல்லவில்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். சுயம் பகவான் கூறுகிறார், ஒருவேளை நீங்கள் விகாரத்தில் சென்று தூய்மையற்றவர்களாகிவிட்டு மறைத்தால், சொல்லவில்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். எப்பொழுது தந்தை குழந்தைகளின் புத்தியின் பூட்டை திறந்து விடுவார்? பாபா யாரு? சத்தியமானவர். சத்தியமான தந்தையிடம் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். சத்தியமான உள்ளத்தை பார்த்து தந்தை மகிழ்ச்சி, திருப்தி அடைகிறார். சத்தியமான உள்ளமுடையவர்களிடம் இறைவன் என்ன பண்றாரு? திருப்தி அடைகிறார். அப்பொழுது குழந்தைகளின் புத்தியின் பூட்டு பாபா என்ன பண்ணுவாரு? திறந்து விடுவார். நாலாவது கேள்வி, எதனால் மாயாவின் அடி மிக பலமாக விழுகிறது? மாயா எப்போ ஓங்கி அறையுது? நான் யாத்திரையில் இருக்கிறேன்றதை மறந்தாக்கா, யாத்ரீகன் என்பதை மறந்தால், சிவபாபா மற்றும் இனிமையான வீட்டை மறந்தால், கனெக்ஷன் இல்லைல்ல, பவர் இருக்காதுல்ல நம்ம கிட்ட, அப்போ என்ன பண்ணோம்? மாயா சான்ஸ் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ யாத்திரையில் இருக்கிறேன் என்பதை மறந்தால், சிவபாபா மற்றும் இனிமையான வீட்டை மறந்தால், மாயையின் அடி மிக பலமாக விழும் அல்லது விழுந்து விடுகிறது. எப்பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும்? கடைசியா தனக்கு தானே பேச சொன்னார் இல்லையா? அதுல இருந்ததுல்ல, நான் பாபாவிடம் சொல்ல வேண்டும், இந்த சுடுகாட்டை நான் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? இப்படி தனக்குத்தானே விஷயங்களை பேசி கொண்டிருந்தால் குஷியின் அளவு அதிகரிக்கும். மேலும் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். மேலும் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். என்ன பேசணும்? நான் இப்பொழுது பாபாவிடம் செல்ல வேண்டும், இந்த சுடுகாட்டை நான் ஏன் நினைவு செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே என்ன பண்ணணும்? பேசிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும், சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆறாவது கேள்வி, ஞான மார்க்கத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது? ஞான மார்க்கத்தில் அனைவரிடத்திலும் மிகவும் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். உப்பு தண்ணீர் போல் கரிக்க கூடாது அல்லது இருக்கக்கூடாது. உப்பு தண்ணீர் என்ன பண்ணாது? மிங்கிள் ஆகாது, தனியா இருக்கும், கரிக்கும் இல்லையா? ஏழாவது, யார் கவலையற்ற சக்கரவர்த்திகள்? அப்போ செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவின் மூலம் நிமித்தமானவராகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் கவலையற்ற சக்கரவர்த்திகள். இந்த நினைவின் மூலம் நிமித்தமாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் கவலையற்ற சக்கரவர்த்திகள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் மிகப்பெரிய பாவமாகும். விகாரத்தில் செல்வது, காம விகாரத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய பாவமாகும். ரெண்டாவது, குறைந்த சேவை செய்பவர்கள் மகாராஜா மகாராணியிடம் டேஷாக ஆகுவார்கள். தாசதாசியாக அல்லது வேலைக்காரர்களாக ஆகுவார்கள். மூன்றாவது, குரங்கை போன்று சிலரிடம் டேஷ் இருக்கிறது, மோகம் என்ற புழு இருக்கிறது அல்லது பற்று என்ற புழு இருக்கிறது.
4வது டேஷ் மற்றும் டேஷில் இருந்து அதாவது டேஷில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் அந்த உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும். விகார சம்பந்தம் மற்றும் தெய்வீக சம்பந்தத்திலிருந்து உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும். பிளஸ் பற்றற்று விடுபட்டும் இருக்க வேண்டும். 5வது உண்மையான ஆன்மீக போதையில் இருப்பவர்கள் தான் டேஷாக இருப்பார்கள், பணிவாக இருப்பார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சரியா தவறா? தந்தை அசரீரியாகி இந்த பதித உலகத்திற்கு, அதாவது தூய்மையற்ற உலகத்திற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்ப என்னது தவறு? அதான் அது. அப்ப கேள்வி இப்படி கேட்டா என்ன பண்ணணும்? தவறு சொல்லணும் ஆன்சர். தந்தை அசரீரியாகி வரல, என்ன ஆகி வராரு? நிரகங்காரியாகி அகங்காரமற்றவராகி தூய்மையற்ற உலகத்துல வர வேண்டி இருக்கு. அதனால அசரீரியாகி வராரு அப்படின்றது என்னது? தவறு. ஓம் சாந்தி.